ருக்ஷோ பயோடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் டேப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. இதில் மகசூலை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா, பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா நோய்கள் பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. இலைப்புள்ளி நோய், ஆந்த்ரக்னோஸு, வேரல்கள், அந்த கிழங்கல்கள் தான் இருக்குது ஒன்று. ரெண்டாவது பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய பிரச்சனை வந்து வைரஸ், கசாவா மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து பரப்புறது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி. அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து அநேகமாக வெள்ளை ஈயாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா பேன், செம்பேனு, லசுனி பூச்சி இந்த மாதிரி வகையாக்களாக இருக்கும். அப்போது நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வயலை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், களைகளே இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வரப்புகள் முதற்கொண்டு நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும். இந்த வைரஸை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம வந்து பயிரிடணும். அதுக்கப்புறம் வந்து சுற்றிலும் ஒரு பார்டர் கிராப், வேலி பயிராக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, மக்காச்சோளமோ இல்லை ஆமணக்கோ போட்டோம்னாக்கா வெளியிலேருந்து வர சூடான ஆந்தி காற்று உள்ளே வரப்போ அந்த மைக்ரோ கிளைமேட் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இனப்பெருக்கம் வந்து கம்மியாக பண்ணும். மக்காச்சோளத்தையும் நீங்கள் விற்கலாம், அதுலேயும் ஒரு லாபம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரசாயன முறைகள் வந்து பயன்படுத்துறதை விட இயற்கை வழியில் தி பெஸ்ட் கண்ட்ரோல், அதை விட நல்ல கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளதுல இந்த அல்மைடின்ற ப்ராடக்ட் இருக்குது. இந்த அல்மைடின்ற ப்ராடக்டை நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் இல்லை 15 டேங்க் அடிப்பீங்கன்னா 10 லிட்டர் இல்லை 15 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதை ஃபுல்லாக இந்த ஏக்கருக்கு 1/4 கிலோ இதை ஃபுல்லாக போட்டு 2 நைட்டு ஊற வச்சுட்டு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு லிட்டர் வீதம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறப்ப மேலோட்டமாக அடிக்காமல் கீழ் பக்கம் தான் அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதை நரம்பு பிடிச்சி இழுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் தேமல் மாதிரி ஒரு மொசைக்கு மாதிரி இருக்கும். அப்போ கீழ் நோக்கி அடிக்கணும். அடிக்கிறப்போ உங்களுக்கு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ என்னென்னா, நான் ஆரம்பத்தில் நோய் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குமே இதில் வந்து ஒரு 3 நோய் இருக்குது. இப்போ நான் சொன்ன சாறு உறிஞ்சும் பூச்சி அதனால் வரக்கூடிய வைரஸுக்குமே இதில் வந்து ஒரு 3 நோய் இருக்குது. பக்கா கண்ட்ரோல் கிடைச்சிடும் வைரஸு. அது போக இல்லாமல் இதில் 3 உரங்களும் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து மகசூல் காரணிகள் வந்து அதிகரிக்கும். அது போக இல்லாமல் முக்கியமாக 2 பயிர் ஊக்கிகள் இருக்குது. அந்த பயிர் ஊக்கிகள் வந்து வேர் வளர்ச்சி, வீரியத்தன்மை, கிழங்கோட பெருக்குதல் எல்லாத்துக்குமே ஒரு சமச்சீரான குரோத்து கொடுக்கறதுனால இதில் 11 நுண்ணுயிர் உங்களுடைய நண்பனாக இருந்து உங்கள் குச்சி கிழங்குல சரியான நல்ல மகசூலை ஈட்டித்தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக் அலைபேசி எண் 8838448221. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.